வெல்கம் டு ஒண்டர் ஃபேக்ட்ஸ் தமிழ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இல்லை பார்க்குற விஷயங்கள்ல இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது மார்க்கர் பால்ஸ். இந்த மாதிரி பால்ஸை நீங்கள் ஹை வோல்டேஜ் பவர் லைன்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்மள சில பேர் அது ஒரு கண்டக்டர் இல்லைன்னா கரண்ட் சப்ளைக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ்னு நினச்சிருப்போம். ஆனால் அது அப்படி இல்லைங்க. இது ஒரு விசிபிலிட்டி பால்ஸ். இது எதுக்காகனா ஹெலிகாப்டர் அண்ட் ஸ்மால் ஏர்க்ராஃப்ட்லாம் லோவாக பறக்கும் போது இங்கே ஒரு பவர் கேபிள் இருக்குன்றதை காட்டுறதுக்காக இந்த பால்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த பால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியலாம், ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது ரொம்ப பெரிய பாலாக இருக்குமாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை நோட் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டைம் இதை செக் பண்ணி பாருங்கள். டயர்ஸ் பார்க்காத ஆளே இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த டயர்ஸ்லாம் ஏன் பிளாக் கலரில் இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக சொல்லப்போனால் டயர்ஸோட ஒரிஜினல் கலர் ஒயிட்டு தானாங்க. ஒயிட் கலரில் டயர் செஞ்சால் அது ரொம்பவே அழுக்காயிடும். அது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் டயர்ஸ் கூட கார்பன் பிளாக்கை ஆட் பண்ணி பிளாக் கலரில் டயர்ஸை செய்கிறாங்க. பட் இது மட்டும்தான் ரீசனான்னு கேட்டால் கிடையாதுங்க. கார்பன் பிளாக்கை டயர்ஸ் கூட ஆட் பண்ணுறதால டயர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கூட ரிப்பேர் ஆகாமல் இருக்குமா. ஸோ இதுக்காக தான் டயர்ஸை பிளாக் கலரில் செய்கிறாங்க. இது ஒரு சூப்பரான ஃபேக்டாக இருக்குல்ல. நெக்கான் பாட்டில். நம்ம எல்லா கூல்ட்ரிங்க்ஸோட பாட்டில்ஸை பார்த்தோன்னா அதனுடைய அடிப்பகுதி பெருசாகவும் மேல் பகுதி சின்னதாகவும் இருக்கும். இது எதுக்காகன்னு பார்க்கலாம். நாமெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதே ட்ரிங்க்ஸ் கூலாக இருக்குன்றதுக்காக தான். இதுக்கும் இந்த பாட்டிலுக்கும் என்னமா சம்மந்தம்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குங்க. நம்ம பாட்டிலோட அடிப்பகுதியை பிடிச்சி குடிக்கும்போது நம்மளோட பாடியில் உள்ள டெம்பரேச்சர்னால பாட்டிலோட சில்னஸ் கம்மியாயிடும். அதுவே மேல் பகுதியை பிடிச்சி குடிக்கும்போது பாட்டிலோட சில்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ட்ரிங்க்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கிரிப்புக்காகவும் தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான ஐடியாவாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணும்போது F&J கீஸில் மட்டும் ஒரு மார்க்கர் இருந்திருக்கும். அதை என்னைக்காச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம டைப் பண்ணும்போது நம்மளோட 2 இண்டெக்ஸ் ஃபிங்கரும் இந்த கீஸில் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளால் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் டைப் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா ஹேண்டோட பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. பாட்டில் கேப் லைனர். நீங்கள் எந்த கூல்ட்ரிங்க்ஸோட பாட்டிலை ஓப்பன் பண்ணாலும் அதனுடைய கேப்பில் இந்த மாதிரி ஒரு லைனை பார்த்துருப்பீங்க. இது எதுக்காகனா கூல்ட்ரிங்க்ஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காகவும் கூல்ட்ரிங்க்ஸில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராமல் இருக்கவும் தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்காகனா கூல்ட்ரிங்க்ஸில் கேஸ் இல்லைன்னா அதை குடிக்கும்போது டானிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே செம்மையாக இருக்குல்ல. இதில் எந்த ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒண்டர் ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.